காங்கிரஸ் vs பிஜேபி இந்த ரெண்டு நேஷனல் பார்ட்டிஸ்க்கும் எந்த அளவுக்கு பெரிய மோதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் இந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் இல்லை இந்த ரெண்டு பார்ட்டிஸ் கூட இருக்கிற அலைடு பார்ட்டிஸ்க்கும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஃபைட் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரியான ஒரு நேரடி மோதல் அப்படிங்கிறது தான் ஹரியானாலையும் வந்து நடக்க போகுது. ஹரியானா பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 2024 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத அக்டோபர் 5ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபர் 8ஆம் தேதி வந்து வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹரியானா பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1966 பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சு ஒரு தனி மாநிலமாக வந்தது தான் ஹரியானா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டு. மொத்தம் இருக்கிறது 90 சட்டமன்ற தொகுதிகள். இதில் மெஜாரிட்டிக்கு தேவை, அதாவது ஆட்சி அமைக்க தேவை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 46 தொகுதிகளை எந்த கட்சி வின் பண்ணுதோ அவங்க வந்து தனி பெரும்பான்மையாக வந்து ஆட்சியை அமைக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கரண்ட் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்த நயப் சிங் சைனி தான் இப்போ கரண்ட் சீஃப் மினிஸ்டராக வந்து இருக்காரு. ஹரியானாவுடைய இந்த கிரவுண்ட் இந்த பாலிடிக்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஹரியானாவில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 4 பார்ட்டிகள். இங்கே எப்படி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. அது தவிர்த்து நேஷனல் பார்ட்டிஸாக வந்து பெரிய அளவில் பிஜேபியும் காங்கிரஸும் இங்கே இருக்காங்க. இதை தாண்டி சின்ன சின்ன கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், இது மாதிரியான கட்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஹரியானாவில் மொத்தம் ஒரு 4 கட்சிகள் வந்து இருக்காங்க. பிஜேபி காங்கிரஸ் வந்து பெரிய பார்ட்டிகள் இல்லாமல் ஒரு 2 பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. அந்த கட்சிகளெல்லாம் வந்து நம்ம பார்த்தா தான் இந்த ஹரியானாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் யாராவது வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஹரியானா பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் வந்து இங்கே இருக்குது. ஸோ லெஜெண்டரி பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து இங்கே பெரிய அளவில் இருக்காங்க. ஸோ இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஹரியானாவுடைய இந்த பாலிடிக்ஸ் எந்தெந்த கட்சிகளை வந்து காலகட்டங்களில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1966 அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் மொத்தமாக பார்த்தோம்னா காங்கிரஸுடைய ஆதிக்கம் தான் பெரிய அளவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 90s அடுத்த அப்புறமா ஜனதா பார்ட்டி ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் பிஜேபி வந்து வராங்க. பிஜேபி எப்போ வந்து ஒட்டு மொத்தமாக இங்கே வந்து ஒரு ரூலிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 2014 இந்த காலகட்டத்தில் தான் பிஜேபி தனிப்பெரும்பான்மையாக வந்து வின் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 46 சீட் வின் பண்ணி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2019 எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் ஒரு சரிவை வந்து பிஜேபி சந்திக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு அலையன்ஸ் பார்ட்டி, அந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியோட கூட்டணியில் இவங்க வந்து திரும்பவும் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பிஜேபி ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்ஸ், அந்த கட்சியுடைய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம் தான் திரும்பவும் வந்து போட்டியிட போகிறாரு, நயப் சிங் சைனி அப்படிங்கிறவர். ஸோ அந்த வகையில் ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் ஹரியானா பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஹிந்தி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸ். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் பிஜேபிக்கும் சரி காங்கிரஸ் போன்ற நேஷனல் பார்ட்டிஸ்க்கும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு ஹிந்தி பெல்ட் அப்படிங்கிறதுனால அதனால தான் இந்த மோதல் அப்படிங்கிறது கூட பெரிய அளவில் இருக்குது பிஜேபி விசஸ் காங்கிரஸ்னு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த பஞ்சாபி பேசுகிறவங்க தான் வந்து அதிக அளவில் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட்டாக இருக்கக்கூடியதுனால 90ஸ்லேருந்து அந்த காலகட்டத்திலேருந்து ஜனதா பார்ட்டி தொடங்குனதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த பிஜேபி, அதாவது இந்த ரைட் விங் வலதுசாரி சிந்தனையாளர்கள் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பிஜேபிக்கு. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பிஜேபிக்கு ஒரு பலவீனத்தை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கருத்து கணிப்பில் சொல்லணும் அப்படின்னா பிஜேபி திரும்பவும் ஆட்சி அமைக்கிறதுக்கும் ஒரு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பெரிய பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். 1966 அப்புறம் நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் பல முறை காங்கிரஸுடைய அந்த ஆதிக்கம் ஆட்சி அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கட்சியில் இப்போ இருக்கிற பூபேந்தர் சிங் ஹூடா அப்படிங்கிறவர் தான் வந்து இப்போ திரும்பவும் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வந்து களம் இறங்குறாரு. இவர் பார்த்தோம்னா 5 அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் 2 வாட்டி வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய பலம், ஒரு ஸ்டார் கேண்டிடேட், ஒரு மூத்த அரசியல்வாதி, அதனால் வந்து ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி சில விஷயங்கள் காங்கிரஸ்க்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்ச இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் வந்து மொத்தம் இருக்கிற இந்த 10 எம்பி தொகுதிகளில் 5 தொகுதியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியும் வந்து ஒரு 5 தொகுதிகளை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு சரிசம பலமாக தான் இருக்காங்க. இதையும் தாண்டி சில விஷயங்கள் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து காங்கிரஸ் அவங்களுடைய அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 21 பேரை வந்து லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 21 தொகுதிகளில். அதே மாதிரி பிஜேபி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 21 தொகுதிகளில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் எப்படின்னா
இந்திய ரெஸ்லிங் வீராங்கனை வினேஷ் போகாத் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ காங்கிரஸில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சை வந்து கிளப்பினாலும் காங்கிரஸ்க்கு இது ஒரு பலம்னு சொல்லலாம். ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் பிரிஜ் பூஷன் தான் அவர் வந்து ஒரு பிஜேபியோட எம்பி. ஸோ அவருக்கு எதிராக தான் வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டில் இருக்க போகுது. இது மாதிரி இந்த ஒரு ஹரியானா எலெக்ஷன் அப்படிங்கிறது நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு எதிரொலி அப்படிங்கிறது இருக்க போகுது பிஜேபி விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சண்டையில். ஸோ இதை தாண்டி நம்ம இன்னும் சில பார்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 ரீஜனல் பார்ட்டிஸை ஒரே டைமில் வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டியாக இருந்து 2ஆக வந்து பிரிஞ்சு, அதாவது ஒரு ஃபேமிலியிலேருந்து 2ஆக பிரிஞ்சு வந்தவங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும், இந்த பார்ட்டிஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா INLD அண்டு JJP, அதாவது இந்தியன் நேஷனல் லோக்தள் அண்ட் ஜனநாயக ஜனதா பார்ட்டி. இந்த 2 கட்சியும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து நம்ம டிஎம்கே எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சியை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். ஸோ அதோட நம்ம ரிலேட் பண்ணோம் அப்படின்னா இது ஈஸியாக வந்து புரியும். உதாரணத்துக்கு அண்ணா அவர்கள் வந்து திமுகவில் இருந்தார். அது அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய வழியில் கலைஞர் அவர்கள் இருக்கார். ஸோ இப்போதுலேருந்து பார்த்தோம்னா கலைஞர் அவர்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. கலைஞர் அவர்கள், அவருடைய 2 பசங்களான ஸ்டாலின் அவர்கள், அழகிரி அவர்கள், ஸோ 2 பேர் இருக்காங்க. இதில் ஆக்டிவாக அவருக்கு அப்புறம் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய பேரன் அண்ட் கனிமொழி, அவங்கெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த பார்ட்டி அப்படிங்கிறதும். ஒரு காலகட்டத்தில் INLD அப்படிங்கிறது ஒரு தனி பார்ட்டி, இது ஒரு தனி ஃபேமிலி. இந்த INLD பார்ட்டி வந்து யார் ஃபவுண்டராக இருக்காங்க, இது வந்து யார் சீஃபாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் பிரகாஷ் சௌதாலா. இந்த சௌதாலா ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி ஹரியானாவில். இவங்க தான் ஒரு பெரிய ஒரு ரூலிங்கில் ரொம்ப காலமாக வந்து இருந்தாங்க. ஸோ இந்த ஃபேமிலி தான் இப்போவும் வந்து ஒரு பெரிய அளவில் பாலிடிக்ஸில் ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த பார்ட்டியுடைய மூத்த தலைவர் தேவிலால், இவர் வந்து காங்கிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் ஜனதா பார்ட்டி கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து இந்தியாவுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டராகவும் வந்து இவர் இருந்திருக்கிறாரு. அதாவது பெரிய அளவில் ஒரு அரசியல் ஜாம்பவான் அந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பையன் தான் ஓம் பிரகாஷ் சௌதாலா. இந்த ஓம் பிரகாஷ் சௌதாலா என்ற இவர் அதிக முறை ஹரியானா ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். இவர் தான் இந்த INLD இந்த பார்ட்டிக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கார். இதில் வந்து இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதாவது அபய் சிங் சௌதாலா, அஜய் சிங் சௌதாலா. இந்த அஜய் சிங் சௌதாலா அப்படிங்கிறவர் மூத்த பையன், பெரியவர். அதாவது இங்கே டிஎம்கேல கலைஞர் அவர்களோட பையன் அழகிரி அவரை மாதிரி. அதே மாதிரி அபய் சிங் சௌதாலா அப்படிங்கிறவர் ஓம் பிரகாஷ் அவர்களுடைய சின்ன பையன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரே பார்ட்டியில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. 2018 என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா INLDலேருந்து பிரிஞ்சு JJP பார்ட்டி வந்து தனியாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் சிங் சௌதாலா இருக்கார் பார்த்தீங்களா, ஓம் பிரகாஷ் சௌதாலாவுடைய மூத்த பையன். அவருடைய பையன் துஷ்யந்த் சௌதாலாவும் இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, INLDலேருந்து வெளியே வந்து JJPன்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. JJP பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய லெவலில் ஒரு 10 சீட்டு வின் பண்ணுறாங்க. வின் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத காலகட்டத்தில் JJP பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஜேபி வந்து 2019 வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இந்த JJP பார்ட்டியோட வந்து பிஜேபி அலைன்ஸ் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காலகட்டத்திலே JJPயும் பிஜேபியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஓம் பிரகாஷ் சௌதாலா, அவருடைய பையன், இளைய பையன் எல்லாம் வந்து மூத்த பையன் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்து ஆண்ட ஒரு கட்சி 2005க்கு அப்புறம் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சரிவை வந்து அப்படியே சந்திச்சுக்கிட்டே வராங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா INLD ஒரு 4ஆம் சின்ன பார்ட்டி ஆகிடுச்சு. JJP வந்து 3rd பெரிய பார்ட்டியாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 12% ஓட்டு இந்த 2024 எலெக்ஷன்லேயும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சர்வேல சொல்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ எதுக்கு டிஎம்கேவோட ரிலேட் பண்ண அப்படின்னா இந்த ஹரியானாவோட இந்த சௌதாலா ஃபேமிலி அப்படிங்கிறது டிஎம்கே பார்ட்டி மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி, ஒரு பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைம்ஸ் நவ் சர்வே இவங்க எடுத்த இந்த ப்ரைவேட் இந்த தனியார் சேனலுக்கு எடுத்த ஸோ அண்ட் ஃபைனலி அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைம்ஸ் நவ் போன்ற தனியார் நிறுவனங்கள் எடுத்த அந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து பார்க்கும்போது யாருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ்கா இல்லை பிஜேபியா, யார் வந்து திரும்ப ஆட்சி அமைக்க போகிறான்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா 35% வாக்குகள் வந்து பிஜேபிக்கு வந்து விழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்க்கு 31% வாக்குகள் வந்து வரும். கிட்டத்தட்ட இழுப்பறி தான். 2 கட்சிக்கும் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாக தான் அமைய போகுது. 2 பேருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் JJP ஜனநாயக ஜனதா பார்ட்டி, அதாவது துஷ்யந்த் சௌதாலா, அவருடைய அப்பா அஜய் சிங் சௌதாலா, இவங்களுடைய பார்ட்டி வந்து பார்த்தோம்னா 12% வாக்குகள் வந்து இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் சில பார்ட்டி
அந்த மாநிலத்தில் வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்காங்க, ஆம் ஆத்மி இருக்காங்க, அண்ட் ஏஎஸ்பி, இது மாதிரியான சின்ன பார்ட்டிகள் இருக்காங்க. இது தவிர்த்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர், இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம்னா 20% ஓட்டு வந்து கிடைக்க போகுது. ஸோ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ஜேஜேபி பார்ட்டியுடைய ரோல், அதாவது கேம் சேஞ்சிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிஜேபி திரும்பவும் வந்து ஆட்சியை 3ஆம் முறையாக வந்து ஒரு ஹேட்ரிக் அடிப்பாங்களா, இல்லை காங்கிரஸ் அவங்க வந்து வின் பண்ணுவாங்களா, சின்ன பார்ட்டிஸ் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹரியானா, ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு தான். ஸோ அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹரியானா ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி ஹரியானாவில் யார் வந்து ஆட்சி அமைப்பாங்க, காங்கிரஸா இல்லை பிஜேபி அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.